நீங்க அதான் உங்களுக்கு கொடுக்குற முதல்ல. நெகட்டிவ் நிறைய வருமே. நெகட்டிவ் நிறைய சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னு என்னை பற்றி நினைக்கிறது, டைமுக்கு மேனேஜ் கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைப்பேன். டைமுக்கு இருக்கணும், எதாக இருந்தாலும் டிலே ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்குன்னா நான் அதை விட எப்படி அட்வான்டேஜாக ஏதாச்சும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிற நான் யோசிப்பேன். எப்போவும் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி நான் ஏதாவது பண்ணலாமான்னு எப்போவுமே யோசிச்சுட்டு இருப்பேன். அண்ட் நெகட்டிவ் வந்து நான் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், இதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் இல்லை, அதுவே எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நான் எடுக்கும்போது ஆப்போசிட்டா ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உடனே நான் பிரேக் டவுன் ஆயிடுறேன். மறுபடியும் முன்னாடி சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட் என்ன? நெகட்டிவா? ஓவர் திங்கிங். சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ தென் அது ஒன்று இப்போ முன்னாடி சொன்னது வந்தா, ஒரு பாயிண்ட் சொல்லும்போது ஏதாவது ஆப்போசிட் வந்துச்சா டக்குன்னு டவுன் ஆயிடுவேன். அதாவது மறுபடியும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் எப்பவுமே அது முடிய மாட்டேங்குது. எப்போ டவுன் ஆகிறீங்க? சரி, ஒரு பாயிண்ட் நான் கொண்டு வரும்போது ஆப்போசிட்டாக எனக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அகைன் நான் சொல்ல முடியல. நீங்க நினைச்சது நடக்கல அப்படிங்கிற போது டவுன் ஆயிடும். நீங்க வர்க்ல ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, அது நடக்கலன்னும் போது டவுன் ஆகுது. ஒர்க்கு அது ஒரு இது இருக்கு. வர்க் இல்ல, பர்சனல் விஷயம் சொல்றேன். பர்சனல் விஷயத்துல தோல்வியை தாங்கக்கூடிய இது தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கா? தோல்வி நம்ம ஒரு ஒப்பீனியன் ஒன்று எடுத்து வைக்கிறோம், அந்த ஒப்பீனியன் வர மாட்டேங்குது. ஆப்போசிட்டா ஒரு இது நெகட்டிவா டக்குன்னு ஸ்டாப் ஆகும்போது எனக்கு அதுல இருந்து மறுபடியும் என்னோட ஒப்பீனியன். நீங்க சேல்ஸ் ஹேண்டில் பண்றீங்களா? சேல்ஸ் ஹேண்டில் பண்ணல, இப்போ பண்ணல, முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுல ஏதாவது ரிஜெக்ஷன் வரும்போது அந்த மாதிரி ஆகுமா? எனக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த டார்கெட்ல அச்சீவ் பண்ண ட்ரை பண்றேன், முடியல. சரி, அப்ப எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி டவுன் ஆயிடுது. ஓகே, ஓவர் திங்கிங். அப்புறம் சரி, மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க அவரை பத்தி. அவர் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருக்காருல்ல, அவர் முதல்ல அதை கொட்டுவாரு. கேளுங்க. முகமதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொன்னாலும், அதாவது அவர் வந்து நான் என்னால முடியாதுன்னே சொல்ல மாட்டாரு. அவர் தான் என்ன சொன்னாலும் சரிண்ணா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட மைனஸ் பாயிண்ட் அதான், யாரும் என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு. அவர் வந்து ஒரு முடிவு கரெக்டான முடிவு தான் எடுத்துருப்பாரு, ஆனா வந்து இது இப்படி பண்ணா சரியா இருக்குமா, அப்படி பண்ணா சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருப்பாரு. அது ஓவர் திங்கிங் தானே? ஓவர் திங்கிங் ஒரு டெட்டைல் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்ல, அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க, திங்கிங்ல தான் இருப்பாங்க. அதான் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங். நீங்க சொன்னதே அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்க உதவணும், ஹெல்ப். சொல்லுங்க சார். நோ ப்ராப்ளம். ஐசோலேட்டட்னா தனி, இண்டிபெண்டா இருக்காரு. சைலோஸ். சரி, ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. தேங்க்யூ. சுபேர், ஓவர் திங்கிங் எப்போ சொன்னீங்க? அப்ப இல்ல, நீங்க சொல்லல. ஓகே, கார்த்திகேயன் ஓவர் திங்கிங், அவர் சொன்னதே தான். காப்பி பேஸ்ட், ரெண்டு பேரும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமா. இண்டிவிஜுவல் திங்கிங் கொண்டு வரணும். இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இங்க வாங்க. ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் எப்படி நெகட்டிவ் சொல்லுங்க. இல்ல அவரை விட மாட்டோம். கார்த்திகேயன், அவருக்காக ஏதாவது அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய கேரியருக்கு, ஜாபுக்கு அவர் ஒரு வீக் பாயிண்ட் இருந்தா அந்த வீக் பாயிண்ட் சொல்லுங்க, அவருக்கு அது உதவும். அவர் மேல போவாரு நாளைக்கு. ஆமா,
நீங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றது இல்ல இல்லையா? கம்மி. அதுவே ஒரு வீக் பாயிண்ட். ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். யார் சொன்னாது? அதுதான் வீக் பாயிண்ட். அதுதான் வீக் பாயிண்ட். கம்யூனிகேஷன் பண்றாங்க, அது மத்தவங்களுக்கு தெரியாது. வாட்ஸ்அப்ல ஒரு பர்ச்சேஸ் ரைட்ஸ்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, எனக்கு வரும். ஸோ அவர் கம்யூனிகேட் பண்றாரு. இவருக்கு அது பத்தல. இவருக்கு பட் அவருக்கு அது பத்தல. அவருக்கு பத்தல. அது he is telling communication is not enough. So you அப்ப அதுக்கு என்ன ஆன்சர்? கம்யூனிகேட் பண்ணுங்க இனிமேல். ஓகே, அதுக்கு என்ன பிளான் உங்ககிட்ட? ஹெச்ஆர்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்னை பத்தி அவன் தெரியும், அவனை பத்தி காஃபி ஒட்டுக்கா குடிக்கலாம், வெளியே போகலாம், கதை பேசலாம். நீங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ்ல தானே இருக்கீங்க. ஆல்மோஸ்ட். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவர் டீ ட்ரிங்கர், இவர் காஃபி ட்ரிங்கரா? அவர் டைம் வரும்போது நான் சொல்றேன். இந்த கம்யூனிகேஷன் கேப்புக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவர் பாயிண்ட் வரும்போது நான் சொல்றேன். சரி, மேம் சொல்றாரு. இல்ல, இவரு பிளான் வச்சிருக்காரு. அவர் உங்ககிட்ட பேச போறாரு நிறைய. நீ உங்க பிளான் என்ன? இல்ல, அதுதான் பண்ணணும்னு சொல்றோம். அதுக்கு எந்த சான்ஸ், எந்த டைம்ல நீங்க பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்க. டெய்லி எவ்வளவு தடவை பாக்குறீங்க உங்களை? மார்னிங் டு நைட், ஈவினிங்? சைட்ல தான் இருப்பீங்களா? ஸோ நீங்க அவர் பிளான் பண்ணல, நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே, அவரை மீட் பண்ற மாதிரி. இல்லாட்டி அவர்கிட்ட ஐடியா கேளுங்க, கொடுப்பாரு. கரெக்ட். அவர்கிட்ட நிறைய ஐடியா கேட்குது. சதீஷ் கிட்ட ஐடியா கேளுங்க, கொடுப்பாரு. என்ன பண்ணுங்க? ஓகே, இந்த சைட். மேம். ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க வர்றாங்க, நம்ம அதை பத்தி நம்ம பேச போறோம்னா அவங்க மைண்ட் செட்ல நம்ம பேசுறது காலத்துக்கு அவங்க மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. நம்ம சொல்றது அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. பேசுறது கவனிக்கிறது. புரியுது புரியுது. அட்டென்ஷன், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அட்டென்ஷன் அது ஏன் வருது? ப்ராப்பரா இல்ல, நீங்க சொன்னது அதே ரீசன் தான். ஓவர் திங்கிங். ஸோ நீங்க ஓவர் திங்கிங்ல இருக்கும்போது அவங்க கொடுக்கறது வந்து பவுன்ஸ் ஆயிரும், வெளியே போயிடும். அது இதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. அப்போ ஓவர் திங்கிங்க்கும் உங்களோட ஃபோக்கஸ் அட்டென்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன் வருது, டெவலப் ஆகுது. யா, தேங்க்யூ. தட்ஸ் இட். யா, ஐஸ்வர்யா, நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடியும் நீங்க சொல்லல. நீங்க உட்காருங்க, சிட் ஜஸ்ட். பட் இதுக்கு முன்னாடி எப்படி எஸ்கேப் பண்ணீங்க? ரெண்டு யூ ஹேவ் டு டெல் சம்திங் ஃபார் ஹிம். இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, இஸ் ஹெல்ப்ஃபுல். ஒரு பாசிட்டிவ் டைமிங், பங்க்சுவாலிட்டி தான் இங்க போட்டிருக்கு, அவரே போட்டிருக்காரு. டைமிங். தென் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, நான் எப்ப கேட்க போறேன் அப்படின்னு? ஸோ அவர் ஒரு மிஸ்ட்ரி. அவருடைய மைண்ட்ல இருக்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கரெக்டா? ரொம்ப இது பண்ணாதான் வரும் வெளியே. ஸோ அது சில டைம் வந்து ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் அப் மோர். தெரியாதுன்னு தானே சொன்னீங்க. ஆமாமா, பர்சனல் விஷயம் இதுல வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கும். சிலவங்க கிளியர் இல்லைங்கிறாங்க, சிலவங்க கிளியருங்கிறாங்க. இதனால இது கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு ரிவ்யூ. மாரிமுத்து, நீங்க சொல்லிட்டீங்களா சார்? நீங்க ஜேம்ஸ், நான் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டேன் நடுவில், சொல்லுங்க. இன்னும் பேசணும், ஓப்பன் அப் ஆகணும். ஸோ அந்த ஓப்பன் அப் அப்படிங்கிற பாயிண்ட் மறுபடியும் வருதுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாரையும் தேங்க் பண்ணுங்க. அதுதான் சொன்னேன், ஓப்பன் அப் வெளியே வரும்போது ஏதாவது ஆப்போசிட்டா தான் டவுன் ஆயிடுறேன். அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் ஓப்பன் ஏதாவது பேசும்போது ஆப்போசிட்டா வரும்போது நான் டவுன் ஆயிடுறேன். அதான் என்னோட வீக்னஸ். நான் அப்படியே சொல்றேன், ரிஜெக்ஷன்.
ஆக்சுவலி அவங்க வந்து சொல்ல வர்றப்போ வந்து அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல, நம்ம ஏதாச்சும் இன்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வாட்டி அந்த விஷயத்தை கேட்டாலும் இவங்க சொல்ல மாட்டாங்க. வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ், சூப்பர். ஸோ நான் இந்த எல்லா ஃபுல் டீமுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே யூஆர் ஓப்பனிங் அப் வெரி குட். ஸோ இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் growth. நான் வந்து ப்ரொஃபஷனல் இல்லாமல் பர்சனல்லி அந்த மாதிரி ஆகுதா? நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உமா கிட்ட பேச போறீங்கன்னா அது ஏன் ப்ரொஃபஷனலா இருக்கணும்? பர்சனலாவும் இருக்கலாம்ல. ஓப்பனிங் அப் அப்படின்னா அது ப்ரொஃபஷனல் மட்டும் இல்ல. பர்சனல்ல என்ன ரிஜெக்ஷன் வர முடியும்? என்னோட பர்சனல் லைஃப்ல அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனா நான் பர்சனல் ஓப்பன் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி வெளியே நான் ஓப்பன். சரி, உங்களுக்கு ஒரு லேர்னிங் பாயிண்ட் இருந்தது இன்னைக்கு. போங்க சார், நீங்க சொல்லிட்டீங்களா? சார் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். எதை கொடுத்தாலும் ஃபாலோ கரெக்டா இருக்கும். நம்பி கொடுக்கலாம், ஒரு வேலையை கொடுத்தா ஃபாலோ கரெக்டா இருக்கும். மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்ன வேலை கொடுக்குறோமோ யாருமே எதுவுமே கற்றுட்டு வர்றது. ஆனா கொடுக்கப்பட்ட வேலையில இருந்து இது என்னால முடியாத சொல்லி கொடுக்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. யாரா இருந்தாலும் சரி, என்ன விட்டு அதை லேர்ன் பண்ணி நம்மளால முடியும்னு சொல்லி அதை போராடி வரணுங்கிறது என்னோட. ஸோ ஒரு ஒர்க் அவர்கிட்ட போகுது, அவர் வந்து அதை எடுக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஒரு 50% எடுப்பாரு, ஆனா சில ஒர்க் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுல ரிஸ்க் இருக்கு. நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கிறோம். ரிஸ்க் எதனால இருக்கு? நீ 100 பாயிண்ட் கொடுத்தா கம்பெனிக்கு டேட்டா நான் அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது இறந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். பேசிக்கலி எங்கேயோ ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ரிஸ்க், ஒரு தைரியமா ஓப்பன் அப் ஆகி அதுல ரிஜெக்ஷன் வரட்டும், ரிஸ்க் எடுத்து நீங்க வேலை பண்ணுங்கிறது தான் எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் ஜாப் டன், வெல் டன். சார் ஆட் பண்ணுங்க. ஆமாம். என்னோட ஐடி விங்குக்கு வந்து நம்ம ஒர்க்கு முன்னாடி நடக்கவே இல்லை. இவரை வந்து அந்த ஒர்க்கு போட்ட பிறகு இப்போ நான் கவலைப்படுறது இவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு அந்த விஷயம் தாராளமாக நடக்குது. அது நான் நிறைய இது மைனஸ் பாயிண்ட் சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஓவர் திங்கிங் அது ஓகே. அக்ஸரா சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். அவங்க வந்து இன்னொன்று மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நினைச்சிருவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சொல்கிற ஒரு ஐடியாஸோ இதை வந்து கேட்கும் போது தான் நீங்கள் வளர முடியும், இன்னொருத்தரோட ஐடியாஸ். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த இடத்துல எது பேசுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் வந்து ஓகே, எல்லா நேரமும் அது கரெக்டாகவும் இருக்கும், கரெக்டாக எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து சில நேரத்தில் வேலைகளில் வந்து அது மற்றவங்க இன்வைட் பண்ணாமல் இருக்கும். சிம்பிள் நாங்கள் நிறைய தடவை பேசிட்டு வர பற்றி இது ஏன் ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எந்த இடத்துல பண்ணுறோம் அது வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். அந்த விஷயம் கரெக்டாக பார்த்து பேசுறீங்கன்னா நல்லா. மற்றவங்க வேலையை நீங்க செய்யக்கூடாது, பட் அந்த வேலையை முடிக்கணும்னா நம்ம செய்யறது தப்பு. ஸோ இன்ஃபேக்ட் தேங்க்யூ சார். ஸோ அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கீங்க, ஒரு வட்டம் போட்டிருக்கீங்க. அந்த வட்டத்துலேருந்து வெளியே போகணுங்கிறது தான் அவரும் சொல்கிறாரு. ரிஸ்க்கு நீங்கள் போகாமலே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு க்ரோத் இருக்காது. நீங்கள் க்ரோ ஆகலைன்னா கம்பெனி க்ரோ ஆகாது. இப்போ இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு. நீங்கள் க்ரோ இல்லைன்னா கம்பெனி க்ரோ ஆகுமா? ஸோ கம்பெனி க்ரோ ஆனால் நீங்கள் க்ரோ ஆவீங்க. ஓகே, தேங்க்யூ.